வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஏப்ரல் மாதம் வந்துட்டு ஒரு கால் ஃபோர் வந்துருந்துச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்துருந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால் டிக்கெட் கூட இன்னும் வராமல் ரொம்ப பேர் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படிங்கிறது நிறைய பேர் பதிஞ்சிருந்தாங்கன்னா 6th to 10th தான் அதுக்கு ஸ்டாண்டர்டு. நிறையா கொஸ்டின்ஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து விட்டுருக்காங்க. அதோடைய ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் செய்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் கூகுள் குரோமில் எல்லோரும் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா MHC, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு போடுங்க. அப்படி அடிச்சுக்கேன் பார்த்தீங்களா, இது மணிக்க உங்களுடைய செல்லை அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம மொபைலே டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த அப்படி வரும். இந்த பேஜ் ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னென்ன சொல்ல போனால், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டேட்டும் இதில் சொல்லிட்டாங்க. இப்படி வருதா, அப்படியே மேலே ரோல் பண்ணிட்டே போகணும். இதை ரோல் பண்ணிட்டே போனோம்னா இந்த இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு டவுன்லோடு த ஹால் டிக்கெட் ஃபார் த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல்டு டு பி ஹெல்ட் ஆன் 19/10/2024 சாட்டர்டே ஃபார் த போஸ்ட். அதாவது எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அக்டோபர் 19 வர்ற 19 சொல்லிட்டாங்க. ஹால் டிக்கெட்டும் வெளியிட்டுட்டாங்க. பார்த்துக்கோங்க, இன்னும் எத்தனை நாள் இருக்குது. இன்னையிலேருந்து பார்த்தோம்னா 12 நாள் தான் பரீட்சைக்கு இருக்குது. ஸோ 10 எக்ஸாம். என்னென்னா எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வைக்கல, ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஃபார் த போஸ்ட் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாமினர், ரீடர், அப்புறம் எட்க்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. டேட், அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏப்ரல் 28 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இன்றைக்கி அக்டோபர் 7. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் மட்டும் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளக்கு வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இங்கே பாருங்களேன், இப்படி ஓப்பன் ஆகும் இந்த பேஜ். உள்ளே போனோம்னா டவுன்லோட் த ஹால் டிக்கெட் ஃப்ரம் த காமன் எக்ஸாமினேஷன் இப்படி கேட்குதா. அது ஸ்கெட்யூல்டு அப்படின்னு பார்த்தோன்னா 19 பரீட்சைங்க. வர சனிக்கிழமை எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்னென்ன போஸ்ட் பாருங்கள், எக்ஸாமினர், ரீடர், மிச்சம் எக்ஸ்ட்ராஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த பார்த்தீங்களா அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் எழுதுங்க. இது காமன் எல்லாத்துக்கும் யூடியூப் போகிறனால என்னோட அப்ளிகேஷன் நம்பர் நான் போடலை. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் பதிஞ்சப்போ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களே, அந்த இமெயில் ஐடியை இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அடுத்து இந்த கேப்சா இருக்குல்ல, இந்த JT18VQன்னு போட்டிருக்காங்களே, அதை நீங்கள் கீழே அதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? என்றைக்கு எக்ஸாமு எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோதான். இப்படி சப்மிட் கொடுத்தாலே ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிற நண்பர்களே. ஸோ 19 எக்ஸாமு 6th to 10th தான் சிலபஸ் வச்சுருந்தாங்க. பதிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு 10 நாள் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த மாவட்டத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாரை பதிஞ்சிருந்தீங்கன்னா குரூப் 4 நல்லா எழுதியிருந்தாலும் ஓகே, நல்லா எழுதாங்கனாலும் ஓகே, நீங்கள் போய் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி வேலையை வாங்க பாருங்கள். ஓகே நண்பர்களே, சரி, தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த லிங்க் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிறதில்லாட்டி யூடியூப்பில் நான் இப்போ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டவுன்லோடு பண்ணுற லிங்க்கை கொடுக்குறேன். அதையும் நீங்கள் தொட்டு கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.